எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, தென்னிந்தியாவின் மிகப்பெரிய தலைநகரமாக விளங்கிய ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். ஆமாங்க, நம்ம வந்திருக்கிறது காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி மெட்ராஸோட ஒரு பெரிய தலைநகரமாக இருந்தது. ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு தான் மெட்ராஸ் வந்து மையப்படுத்தப்படுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் தான் மிகப்பெரிய தலைநகரமாக செயல்பட்டு இருந்தது. இந்த காஞ்சிபுரம் அப்படின்னாலே நமக்கு அது யாருடைய தலைநகரம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். பல்லவர் காலத்துடைய தலைநகரம். பல்லவர் காலத்தில் இந்த காஞ்சிபுரம் மிக சிறப்பு பெறுது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, பல்லவர் காலகட்டத்தில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சமணம், பௌத்தம் மற்றும் ஹிந்துயிசம், அதாவது பிராமணிக்கல் ரிலீஜன், இது எல்லாமே வளர்ச்சி பெறுது. பின்னாட்களில் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் அப்படிங்கிறவர் வந்து சைவ மதத்துக்கு தழுவியதுனால காஞ்சிபுரம் எங்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சைவ கோயில்களும் வைணவ கோயில்களும் வர ஆரம்பிக்குது. அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற முக்கியமான கோயில் வந்து கைலாசநாதர் கோயில். இந்த கைலாசநாதர் கோயிலுடைய நிறைய தனிச்சிறப்புகள் இருக்குது. அதை ஒவ்வொன்றா நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ ஒரு கட்டுமான கோயில்கள் அப்படின்னா என்னன்னா, நிறைய செங்கற்களோ கற்களையோ கொண்டு வந்து கட்டிய கோயில்களை கட்டுமான கோயில்கள்பாங்க. இங்கே செங்கற்கள் எதுவும் பயன்படுத்தாமல் மிருதுவான கற்கள், சாண்ட்ஸ்டோன் அப்படிம்பாங்க, அந்த கற்களை பயன்படுத்தி கோயில்கள் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதை கை தேர்ந்து பண்ணது யாரு அப்படின்னா, ராஜசிம்மன் என்று அழைக்கப்படக்கூடிய 2ஆம் நரசிம்மன். இவர் முதல்ல எழுப்பிய கோயில் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஷோர் டெம்பிள், கடற்கரை கோயில் தான் முதல் எழுப்பிய கோயில். பின்னாடி காஞ்சிபுரத்தில் இந்த கோயில் எழுப்பப்படுது. கடற்கரை கோயிலோட பிரம்மாண்டமாக இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கும். இந்த கோயிலுடைய சிறப்பு என்னன்னா, கோயிலுடைய மேல்தளங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ஸ்டோனில் இருக்கும். சாண்ட்ஸ்டோன் அப்படின்னா மிருதுவான கற்களில் இருக்கும். கீழ்த்தளம் வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட் கற்களில் இருக்கும். ஏன்னா அதோடைய பலம், ஸ்டெபிலிட்டி ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால இப்படி அமைச்சிருக்கிறாங்க. இதில் நம்ம முக்கியமாக இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கோயிலுடைய சிறப்புகள்லாம் பார்க்க போகிறோம். இந்த கோயில் வந்து முதல் எழுப்பிய ஒரு விமானம் இருக்குது. இந்த விமானத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பகிரகம். இதில் பிரதான கடவுளாக விளங்கக்கூடியவர் சிவன். சோடசலிங்கம் அப்படிங்கிறாங்க. இதை சோடசலிங்கம் அப்படின்னா 16 ஃபேஸஸ் இருக்கும் அந்த லிங்கத்தில். தமிழ்நாட்டிலே மிக சர்ஃபேஸ் ஏரியா பெருசாக இருக்கக்கூடிய ஒரு லிங்கத்தில் இதுவும் ஒரு முக்கியமான லிங்கம். 16 ஃபேஸஸ் இருக்கும் அப்படின்னா நீங்கள் எப்படி நினைக்கணும்னா, ஃபேஸ்னால் மூஞ்சி கிடையாது, அந்த கட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16 இருக்கும். அந்த இதுக்கு சிவனுக்கு பின்னாடி கர்ப்பகிரகத்திலேயே செவரில் வந்து பார்த்தீங்கன்னா சோமஸ்கந்தன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு சிற்பம் காணப்படும். அந்த சோமஸ்கந்தன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சிவன், பார்வதி மற்றும் முருகன், இதான் சோமஸ்கந்தன் சொல்கிறாங்க. அப்போ இதுலேருந்து நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கலாம், முருக வழிபாடு மிக ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே இங்கே இருந்திருக்கு, குறிப்பாக தமிழகத்தில் இருந்திருக்கு. இந்த கோயிலை கட்டிய, விமானத்தை கட்டியவர் ராஜசிம்மனாக இருந்தால் கூட இந்த கோயில் முழுமையாக அவர் கட்டலை. இந்த கோயிலில் பின்னாட்களில் நிறைய பேர் நிறைய ஆட்-ஆன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் மிக முக்கியமாக ராஜசிம்மனுடைய மகன் மகேந்திரவர்மன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த கோயிலை கட்டிய பிறகு அந்த கோயிலுக்கு என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோபுரம் காணப்படும். இந்த கோபுரத்தை எழுப்பியது அவர் தான். இந்த கோபுரத்தை எழுப்பியது மட்டுமல்லாமல் இந்த கோபுரத்துக்கும் அங்கே இருக்கக்கூடிய மண்டபத்துக்கும் இடையில ஒரு அர்த்த மண்டபம் அப்படிங்கிற ஒரு கனெக்டிங் ஏரியாவை கட்டுறாரு. அப்போ ராஜசிம்மன் கட்டியது வெறும் இந்த விமானமும், விமானத்துக்கு இருக்கக்கூடிய கர்ப்பகிரகமும், அதுக்கப்புறம் ஒரு மண்டபமும் இருக்குது. அந்த மண்டபத்திலேருந்து இன்னொரு மண்டபத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுறது யாருன்னா, நமக்கு தெரிஞ்ச மகேந்திரவர்மன். அப்போ அது அந்த முதல் எக்ஸ்டென்ஷன் ப்ளஸ் இந்த கோபுரம் கட்டியது மகேந்திரவர்மன். மகேந்திரவர்மன் அப்படிங்கிறது 2ஆம் மகேந்திரவர்மனை குறிக்கும். நீங்கள் வந்து 1ஆம் மகேந்திரவர்மன் நினச்சிக்க கூடாது. அதுக்கப்புறம் இந்த கோயிலை சுற்றி பிரகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 58 சிறு ஆலயங்கள் காணப்படுது. அதாவது 3 திசைகளில், பின்னாடி வலது பக்கம் இடது பக்கம் 58 சிறு ஆலயங்களில் குறிப்பாக பெரும்பாலும் யார் இருக்காங்கன்னா சிவன் தான் இருக்காங்க. இந்த கோயிலில் எல்லா தெய்வங்களும் இருக்குது. ஹிந்து மதத்தில் வழிபடக்கூடிய எல்லா தெய்வங்களும் இதில் காணப்படும். முருகன், கணபதி, விஷ்ணு, சிவன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துர்கை, அந்த மாதிரி எல்லா பெரும் கடவுள்களும் இதில் நீங்கள் காணலாம். இதை என்ன முக்கியமாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சிவனுடைய உருவ வடிவங்களில் நிறைய சிவனை பார்க்க முடியும். பொதுவாக சிவனை வந்து லிங்க வடிவத்தில் நம்ம பார்ப்போம். இங்கே இருக்க கோயிலில் நிறைய சிற்பங்களில் வந்து பார்த்திங்கன்னா உருவ வடிவத்தில் நீங்கள் பார்க்க முடியும் நிறைய இடத்துல. அது மிக முக்கியமாக இதில் சொல்லப்படுது. ஸோ இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பும் இருக்குது. என்னென்னா, சாளுக்கிய அரசன் 2ஆம் விக்ரமாதித்தன் அப்படிங்கிறவன் வந்து காஞ்சிபுரத்து மீது படையெடுத்து வராரு. படையெடுத்து வந்தவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த பகுதிகளெல்லாம் கைப்பற்றிடுறாரு. கைப்பற்றிய பிறகு இந்த கோயிலை சூறையாட வரும்போது இந்த கோயிலுடைய அழகை பார்த்து இந்த கோயிலை சூறையாடையாம விட்டுறாரு. இதை பற்றிய குறிப்புகள், கல்வெட்டுகள்லாம் அந்த கோயிலே காணப்படுது. சிறிது காலம் வந்து சாளுக்கியர்கள் வந்து இங்கே ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதில் பின்னாட்களில் விஜயநகர அரசு காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, இந்த கோயிலுக்கு இன்னும் அழகு ஊட்டுற வகையில் உள்ள இருக்கக்கூடிய சிற்பங்களுக்கு எல்லாமே ஓவியங்கள் தீட்டப்படுது. இதெல்லாம் தான் இதில் இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புகள். மீண்டும் அடுத்து ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட்டோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தட், பை.